வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட்ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்காலேருந்து பேசிகிட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி செஞ்ச வேலையில் தான் நம்ம ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். நம்ம ஒரு 2 வாரங்களுக்கு ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அந்த டைமில் தான் நம்ம விதைச்சி விட்டோம் நம்ம காடுகளை. இது எப்படின்னா சோளம், அப்புறம் சிகப்பு துவரை, உளுந்து, பாசிப்பயிறு இந்த மாதிரி இதுகள்லாம் காட்டில் விதைச்சி விட்ருக்கோம். இது எல்லாமே இயற்கை முறையில் நம்ம விளைய வைக்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் இந்த செயற்கை முறையில், அதாவது உரம் சொல்லுவாங்க, யூரியா, டிஏபி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை போட்டு நம்ம விளைய வைக்கல. நம்ம இதை வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுச்சாணம் போட்டுட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டுச்சாணத்தை போட்டுட்டு 2 தடவை டிராக்டரை ஓட்டி விட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி விதைச்சி விட்டோம். தற்போதைக்கு நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இனிமேலும் நல்லா வளர்ந்து வரும்னு நம்புகிறோம். ஏன்னா எல்லாமே ஒரு இயற்கை சூழலில் தான் நம்ம வளர்க்குறோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லா பேருமே இந்த உரங்களை போட்டு தான் வளர்க்குறாங்க. உரங்களை போட்டால் நிறையா, அதாவது வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் வேகமாக இது இருக்குன்ற ஒரு காரணத்தினால தான் உரங்கள் போட்டுட்ருக்காங்க. அந்த காரணத்தினாலே நம்ம போடலை. ஏன்னா நம்ம ஒரு ஆர்கானிக்காக எடுக்கணுன்ட்டு இருக்கோம். என்ன தான் உரங்கள் போட்டாலும் நம்ம முக்கியமாக இந்த இது போட்டதுக்கே நம்ம காரணமே இந்த இதுக்காண்டி தான். ஏன்னா உரங்களே இல்லாமல் நம்ம வளர்க்கணுன்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் வளர்க்கணும், அதான் நம்மளோட சிந்தனை. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் இயற்கை விவசாயம்ன்றது சுத்தமாக அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வெள்ளரிக்காவுக்கே அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் விலைக்கு வருவோம் தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். நம்ம நினச்சா கடையில் கூட வாங்கிடலாம். ஆனால் கடையில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது, மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம். அதனால நம்ம தனியாகவே இந்த ஆர்கானிக்கை நம்ம எடுத்துருவோன்ற ஒரு இதில் இருப்போம். இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப்லேயே போடுவோம். யாருக்கும் தேவைன்னா கூட வாங்கிக்கோங்க. விலை ஓரளவு அனுசரித்து கம்மியான விலையிலேயே தருவோம். ரொம்பவே அதிகமான அளவில் தான் நம்ம எதிர்பார்க்குறதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த துவரை போட்டதுக்கு இன்னொன்று காரணம்னா, நம்மளுக்கு துவரந்தூசி அதிகமான அளவு தேவைப்படுது. அதுவும் ஒரு காரணம் தான். நம்ம ஆடு வளர்க்குறதுக்காண்டி அதுலேருந்து நம்ம மிஷினில் அரைச்சோம்னா துவரந்தூசி வரும், துவரை தனியாக பிரிஞ்சிடும். இதனால் நம்ம ஆடுகளுக்கும் போட்டுக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட் வேறு நம்மளுக்கு தோணுச்சு. அந்த ஒரு காரணத்தால் இந்த மாதிரி செஞ்சுட்டோம். அப்புறம் சிகப்பு சோளம் வேறு போட்டிருந்தோம். அது அடுத்த வர இதில் காமிக்கிறேன். எல்லாமே ஒரு மாதம் அந்த மாதிரி டைமில் தான் இருக்கும். நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் களைகள் அதிகமான அளவில் வளரல. ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்னதாகவே வளர்ந்து வந்திருக்கு. தண்ணி பற்றாக்குறை அந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கலாம். ஒரு சில இடத்துல கருகுது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இப்போயே ஒரு 2 மருந்து அடிச்சிட்டாங்க, பூச்சி மருந்து. இது செயற்கை தான், இயற்கை கிடையாது. நம்ம எந்த மருந்து அடிக்கலை, அதுதான் ஒரு இதை விட்டுட்டோம். இனிமேல் தான் நம்ம வேப்பம் ஊற்றி இதை கரைச்சி அப்படியே ஒரு மருந்து மாதிரி அடிக்கணும். அதையும் கூட நம்ம டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் போடுறேன். இப்படி தான் ஒரு விவசாயம் இருக்கும். குறிப்பாக அளவுக்கு அதிகமாக செலவு இருக்கும், ஆனால் வருமானன்றது கொஞ்சமாக தான் இருக்கும். இதுதான் இன்றைய சூழலில் நடக்கிறது. அதுவும் இல்லாமல் காலப்போக்கில் எல்லாமே மாறிக்கிட்டே போகுது. இந்த விவசாயம் ஒரு அழிவுக்கு வருதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா பேர் இப்போ விவசாயம் பண்ணுறதே நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மாதிரி நிப்பாட்டி போட்டாங்க. விவசாயம் செய்யாமல் கடைகளிலே வாங்கி அந்த மாதிரி இது பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. ஏன்னா வருமானம் இல்லை. இதுதான் சோழ நாற்று. இது எல்லாமே நம்ம இது ஓரத்துலேயே போட்டோம். அதுவும் இல்லாமல் கோவை பஸ் ஸ்டாண்டு வேறு பக்கத்துலேயே போட்டோம். நன்றி.